Praise the Lord. இந்த திங்கட்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் யாக்கோப்பை மீட்டு அவனில் பலத்தவானுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சத்திலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகி இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. கவனிங்க, இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்த பொழுது, தேவனை விட்டு தூரமாக போகும்போது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் அவர்களை கைவிட்டார். அவர்களை மீதியானுடைய கையில் ஒப்புக் கொடுத்தார், அசீரியனுடைய கையில் ஒப்புக் கொடுத்தார், புறஜாதியுடைய கையில் ஒப்புக் கொடுத்தார். ஆனால் திரும்ப ஜனம் மனம் திரும்பும் போது அவர்களை மீட்டுக் கொள்கிறாரா? இரண்டாவது, அவர்கள் வந்து சீயோனின் உச்சிலை கெம்பீரித்து கர்த்தர் அருளும், அதான் முக்கியம், கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டி என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போலவும் அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அல்லேலூயா. என்றைக்கு நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் நாம் செய்த தவறுகளை, குற்றங்களை உணர்ந்து மனந்திரும்பி அவரிடத்தில் வருகிறோமோ, நாம் இழந்து போன எல்லா நன்மைகளையும் தந்து நம்மை திரும்ப ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஒருபோது நம்மளை கைவிடுவதில்லை. நாம் தவறு செய்யும் பொழுதுதான் நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம். நாம் மீறுதலுக்கு உட்படும் பொழுதுதான் நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம். நாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது, பேசும் பொழுது, பார்க்கும் பொழுது, செயல்படும் போதுதான் நாம் என்ன செய்கிறோம்? ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம். ஆகவே அருமை தேவ ஜனமே, சரியாய் விளங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தரின் பட்சமாய் திரும்புங்கள். மீட்கிறவர் சமீபமாய் இருக்கிறார். உங்களை மீட்டு ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.